voltage division rule, current division rule. இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. So let us see how to apply. So first we will take voltage division rule. இந்த voltage division rule அப்படிங்கிறது யாருக்கு first வந்து அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணும். First voltage division அப்படினா என்னன்னா voltage வந்து டிவைட் ஆகும். கரெக்ட்டா? So voltage division அப்படினா மீனிங் என்ன? See, voltage வந்து எங்க டிவைட் ஆகும்? இப்போ சர்க்யூட் இருக்கு அப்படினா அந்த சர்க்யூட்ல if two elements are connected in series சீரியஸ்ல இருந்தது அப்படினா வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படினா ரெண்டா டிவைட் ஆகும், ரைட்? இதே வந்து ரெண்டு சர்க்யூட் வந்து parallel-ஆ இருந்தது அப்படினா அதுல வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் சேம். கிளியர்? சோ see, I will show you. இந்த இடத்துல வந்து ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து parallel-ஆ இருந்தது அப்படினா அந்த கேஸ்ல சப்ளைல நம்ம என்ன வோல்டேஜ் கொடுத்திருக்கோமோ அதே வோல்டேஜ் தான் parallel சர்க்யூட்லயும் டிராப் ஆகும். இங்கேயும் அதே வோல்டேஜ் தான் வரும், இங்கேயும் அதே வோல்டேஜ் தான் வரும். கிளியர்? சோ அப்ப வோல்டேஜ் வந்து எங்க டிவைட் ஆகுது அப்படினா parallel சர்க்யூட்ல டிவைட்லாம் ஆகாது. எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்திருக்கீங்களோ அது அப்படியே வந்து parallel எலிமெண்ட்ஸ்ல வந்துரும். சப்போஸ் இதே வோல்டேஜ் சீரிஸ்ல இருந்தது அப்படினா in case of series what will happen? Let me take a source. இப்போ இந்த சோர்ஸோட வோல்டேஜ் வந்து நான் V அப்படி கொடுத்திருக்கேன், ரைட்? Let us assume voltage drop across the impedance Z1 is V1, impedance Z2 is V2. Clear? Now I would like to know the drop across the V1, that is Z1. இந்த இம்பெடன்ஸ்ல எவ்வளவு drop இருக்கு அப்படினு தெரியணும் அப்படினா we have to apply V1 is equal to total supply voltage V into drop across the impedance Z1 divided by Z1 plus Z2. Clear? So எந்த எலிமெண்ட்டுக்கு அக்ராஸா நம்ம வோல்டேஜ் வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படினு தெரியணுமோ அந்த இம்பெடன்ஸ் வந்து நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல டோட்டல் இம்பெடன்ஸ் அந்த சீரிஸ் சர்க்யூட்ல இருக்க டோட்டல் இம்பெடன்ஸ். So what is the conclusion? வோல்டேஜ் வந்து எதல டிவைட் ஆகும் அப்படினா ஒரு சர்க்யூட் சீரிஸ்ல இருந்தது அப்படினா அந்த சர்க்யூட்ல நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ் வந்து அங்க இருக்க லோட்ஸ் யாரெல்லாம் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி சப்ளைல இருந்து நம்ம கொடுக்கிற வோல்டேஜை அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க. சோ சீரிஸ் சர்க்யூட்ல வோல்டேஜ் வந்து ஷேர் ஆகும். அப்ப parallel சர்க்யூட்ல வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம்னு சொல்லிட்டேன். அப்ப யார் ஷேர் ஆவா அப்படினா in parallel சர்க்யூட் கரண்ட் வந்து ஷேர் ஆகும். கிளியர்? அப்ப parallel-ஆ ஒரு 4-5 லோட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படினா அங்க வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு லோடும் வந்து அந்த லோடுக்கு எவ்வளவு கரண்ட் வேணுமோ அந்த கரண்ட் வந்து அப்படியே கன்சியூம் பண்ணிக்கும். இப்போ நம்ம வீட்ல இருக்க எல்லா லோட்ஸ் லைக் ஃபேன், லைட் எல்லாமே அப்சர்வ் பண்ணீங்க அப்படினா எல்லாமே சீரிஸ்ல இருக்காங்களா parallel இருக்காங்களா? all are connected in parallel. கரெக்ட்டா? சோ parallel சர்க்யூட்ல கரண்ட் வேரி ஆயிட்டே இருக்கும். ஆனா நீங்க வோல்டேஜ் வந்து வீட்ல எவ்வளவு வோல்டேஜ்னு சொல்லுவோம்? 220 வோல்டேஜ் அப்படினு ஃபிக்ஸடா சொல்லுவாங்க. லைக் நம்ம அப்படியே சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து 220, நம்ம வீட்ல பல்ப்ல வந்து 110, ரைட்? அந்த மாதிரி தனித்தனியா கொண்டு வர மாட்டோம். all are connected in parallel. சோ சப்ளை வந்து நம்ம கொடுத்திருக்க 220 வோல்டேஜ் அப்படியே parallel லோட்ஸ்ல டிராப் ஆயிருக்கும். ஆனா யார் வேரி ஆவா அப்படினா கரண்ட் வந்து ஒவ்வொரு லோடுக்கும் வந்து டிஃபரண்டா வேரி ஆயிட்டே இருக்கும், ரைட்? ஓகே ஃபைன். சீரிஸ் சர்க்யூட்ல வோல்டேஜ் ஷேர் ஆகும், parallel சர்க்யூட்ல கரண்ட் ஷேர் ஆகும். அப்ப சீரிஸ் சர்க்யூட்ல வோல்டேஜ் ஷேர் ஆகுதுனா யார் வந்து கான்ஸ்டன்ட்? கரண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ சீரிஸ் சர்க்யூட்ல இந்த இடத்துல கரண்ட் I அப்படினா இங்கேயும் கரண்ட் I தான், இங்கேயும் கரண்ட் I தான், இந்த இடத்துல திரும்ப ரிட்டர்ன் ஆகிற இடத்துலயும் கரண்ட் I தான். there is no changes in the value of current. அதோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். கிளியர்? ஃபைன். இதே மாதிரி இப்போ V2 ஓட வேல்யூ வேணும் அப்படினா that is to know the drop across the impedance Z2. அப்ப என்ன பண்ணனும்? total supply voltage impedance Z2 upon Z1 plus Z2. போட்டீங்கன்னா you get the value of your V2. now suppose இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்ததுனா என்ன வரும்? if the element வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படினா Z1 க்கு பதிலா என்ன வரும்? R1 divided by R1 plus R2, again R2 divided by R1 plus R2. இதே மாதிரி இண்டக்டன்ஸா இருந்தா XL1 divided by XL1 plus XL2, கெபாசிட்டன்ஸா இருந்தா XC1 divided by XC1 plus XC2. இது மாதிரி என்ன ஆகும்னா வேரி ஆகும், ரைட்? சோ ரெசிஸ்டன்ஸா இருந்தா R யூஸ் பண்ணனும், இண்டக்டன்ஸா இருந்தா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் யூஸ் பண்ணனும், capacitance are the capacitive reactance use பண்ணனும். clear? So by using these elements we can find out the value of voltage V1 and V2. clear? Similarly அடுத்து நாம யாரை ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினா current division rule. let us see. இப்போ current division rule யாருக்கு அப்ளை ஆகும்? current வந்து ஃபர்ஸ்ட் எங்க டிவைட் ஆகும்? parallel யா சீரிஸ்லயா? obviously parallel, correct? so ஒரு சர்க்யூட் வந்து நம்ம கரண்ட் வச்சு டிரைவ் பண்றோம் அப்படினா the total current from the source is I. let us assume there are two loads. They are being connected in parallel with this source. Clear? So I am taking two loads here, Z1, Z2. Okay, fine. So இது வந்து Z1, இது வந்து Z2. Now I would like to know the value of current, impedance, that is current to the impedance Z1 and current to the impedance I2. இப்போ ரெண்டு வேல்யூ வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? கவனிங்க. ஃபர்ஸ்ட் parallel வந்து நம்ம யாரை கன்சிடர் பண்ணோம் அப்படினா admittance. சீரிஸ்ல யாரை கன்சிடர் பண்ணோம் அப்படினா impedance.
clear. Admittance அப்படிங்கிறது we know that is reciprocal to what? Impedance, clear. அப்போ y1 வேணும் அப்படினா we have to consider z1, right? Okay. அப்போ parallel circuitல impedance கொடுத்திருக்காங்க. அப்போ கரண்டோட வேல்யூ வேணும் அப்படினா now I would like to know the value of i1. i1 அப்படிங்கிறது z1 வழியா போற கரண்ட். ஆனா since what? all are current in parallelல யாரை கன்சிடர் பண்ணனும்? admittance தான் கன்சிடர் பண்ணனும், right? அப்போ இந்த branch வழியா போற கரண்ட் வேணும் அப்படினா total supply current I into இந்த branchோட admittance y1 divided by total value y1 plus y2 total admittance, clear. இப்போ எப்படி நம்ம ரீசால்வ் பண்ணலாம்? that is total supply current y1 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 1 by z1 in the denominator y1 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? 1 by z1 plus 1 by z2. இது அப்படியே LCM எடுத்து ரெடியூஸ் பண்ணுங்க. என்ன வரும்? I into numerator என்ன வரும் அப்படினா z2 divided by z1 plus z2. கன்க்ளூஷன் இப்ப தெளிவா அப்சர்வ் பண்ணி பாருங்க. நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படினா இந்த பிரான்ச் வழியா போற கரண்ட் எனக்கு கிடைக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா parallel சர்க்யூட்டா இருக்கிறதால அட்மிட்டன்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். இன் ரிசல்டன்ட் parallel அட்மிட்டன்ஸும் இம்பெடன்ஸும் ஆப்போசிட் தானே. இப்போ அந்த பிரான்ச்சோட அட்மிட்டன்ஸ் எடுத்தோம் அப்படினா நியூமரேட்டர்ல என்ன வரும்? இம்பெடன்ஸ் வந்து வந்திருக்கு. நம்ம ஃபைனலா ரெடியூஸ் பண்ணா you will get z2. So the conclusion is I1 வேணும் அப்படினா ரைட். இப்போ ரெண்டு இம்பெடன்ஸ் வந்து parallelல கனெக்ட் ஆயிருக்கு அப்படினா இப்போ இந்த லைன் வழியா போற கரண்ட் தெரியணும் அப்படினா நியூமரேட்டர்ல இதுக்கு ஆப்போசிட்ல இது பக்கத்துல எந்த இம்பெடன்ஸ் இருக்கோ அதுதான் நியூமரேட்டர்ல வரணும். டோட்டல் வேல்யூ டினாமினேட்டர்ல வரணும். கிளியர். சோ இதே மாதிரி நீங்க I2 கால்குலேட் பண்ணீங்க அப்படினா एक्चुअली என்ன வரும்? I into y2 upon y1 plus y2 அப்படினு வரும். கரெக்ட்டா? Now we know the value of y2 y1 y2 எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா you will get y2 is equal to 1 by z2, y1 is equal to 1 by z1, y2 is equal to 1 by z2 போடினா you will get z1 divided by z1 plus z2. Opposite impedance தான் numeratorல வரும். denominator total impedance. So that is how we are applying current division rule. அப்ப இதுல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம்? இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்தா z1 க்கு பதிலா r1 போட்டுக்கலாம். impedance வந்தா inductive reactance இருந்தா xl1, capacitive reactance இருந்தா xc. And we also know the value of xl. xl equal to what? Omega l. xc is equal to what? 1 upon omega c. So that is how we are applying current division rule under voltage division rule, right? So thanks for watching our videos. Thank you all.